செல்வங்களே, இப்போ வந்து நம்ம வந்து 15வது, அதாவது 15th சம் போடுறோம். இப்போ கொஸ்டின் படிக்கிறோம் பாருங்க. A and S are equal partners. Equal partnersனா 1:1, அதாவது 1/2, 1/2 in a firm. They decided to dissolve the partnership on 31st March 2017. அவனே கொடுத்துட்டான் dissolution, அதாவது dissolve. When the balance sheet is under. இப்போ கொஸ்டின் பேலன்ஸ் ஷீட்டுக்கு வர போகிறோம். இப்போ கையில் பென்சில் வச்சுக்கிங்க. லைப்ரரி சைடில் நீங்கள் டிக் பண்ண வேண்டியது ஜென்ரல் ரிசர்வுக்கு டிக் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்தது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டிக் பண்ணிக்கிங்க. லோன் கொடுத்துருக்கான், பெருசாக லோன் கொடுத்துருக்கான். அது பொறுத்த வரைக்கும் கிரெடிட்டார்ஸ் எப்படி போடுறோமோ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் அதுக்கு கீழே கொண்டு வந்து போட்டுக்க போகிறோம். அதே மாதிரி இங்கே அசசையில் பார்க்குறீங்க. அசசையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஷட் பேங்க் மட்டும் டிக் பண்ணிக்கிங்க. பாக்கி டிக் பண்ணாதது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெப்டார்ஸ் 1, பிளான்ட் 1, ஸ்டாக் 3, லீஸ் ஹோல்டு லேண்ட் 4, ஃபர்னிச்சர் 1, 5. இப்போ பாருங்கள், ரியலைசேஷன் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அதாவது கொஸ்டின் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 தான் நம்ம டிக் பண்ணாது. ஒன்று வந்து கிரெடிட்டார்ஸு, இன்னொன்று பொறுத்த வரைக்கும் லோன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லோன் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். கொஸ்டினில் லோன் அமௌண்ட் 40,000. இங்கே வந்து நான் எழுதாமல் விட்டுட்டேன். இப்போ நான் அதை எழுதிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இப்போ பாருங்க, கொஸ்டின் லயபிலிட்டிஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பொறுத்த வரைக்கும் உள்ளது வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் ரைட் ஹேண்ட் சைடில் வந்துடுது. அப்போ பை சன்ட்ரி லயபிலிட்டிஸ்னு ஹெட்டிங் கொடுத்து கிரெடிட்டார்ஸு, இன்னொன்று வந்து லோனு. இல்லைன்னா நீங்கள் பாட்டு பை ஸ்ட்ரைட்டாகவே பை கிரெடிட்டார்ஸு பை லோன் அப்படி வேணாலும் போட்டுங்க. இதுக்கு அடுத்தது அசர் சைடில் பொறுத்த வரைக்கும் டிக் பண்ணாதது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 இருக்குது. அந்த 5யும் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, அதாவது அசர் சைடில் இருக்குது. இதை வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் எங்கே வந்துருந்தோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துடுது. அப்போ 2 சன்ட்ரி அசர்ன்னு சொல்லி ஹெட்டிங்கை கொடுத்துட்டு 1, 2, 3, 4, 5 போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கு அடுத்தது பாக்கி உள்ளது எல்லாமே எங்கே வரும்னா கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நம்ம படித்த பிறகு தான் வரும். இப்போ கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் 1 by 1. தி அசட்ஸ் வேர் ரியலைஸ்டு அஸ் ஃபாலோஸ். அப்போ காமனாக பொறுத்த வரைக்கும் அசஸ் ரியலைஸ்னா பை சைடில் பை பேங்க் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு என்னென்ன ரியலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். லேண்ட் அண்ட் பில்டிங், அதாவது லீஸ் ஹோல்டு லேண்ட் எவ்வளோ அமௌண்ட்னா 72,000. ஃபர்னிச்சர் பொறுத்த வரைக்கும் 22,500. அதுக்கு அடுத்தது பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் 40,500. பிளான்ட்டு பொறுத்த வரைக்கும் 48,000. அதுக்கு அடுத்தது பொறுத்த வரைக்கும் சன்ட்ரி டெப்டார்ஸ் 10,500. அப்போ காமனாகவே பை பேங்க்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். இல்லைன்னா நீங்கள் பாட்டு ஸ்ட்ரைட்டாகவே நம்ம அதாவது ஃபஸ்ட்டு லீஸ் ஹோல்டு லேண்டு பை லீஸ் ஹோல்டு லேண்டுன்னு போட்டு ப்ராக்கெட்டில் வேணா வந்து நீங்கள் வந்து பை பேங்க்குன்னு போட்டு ப்ராக்கெட்டில் வந்து லீஸ் ஹோல்டு லேண்டுன்னு சொல்லி அமௌண்ட் போட்டுங்க. அதே மாதிரி பை பேங்க்குன்னு போட்டு ப்ராக்கெட்டில் ஃபர்னிச்சர் இப்படியும் போடலாம். ஓகே, இதுக்கு அடுத்தது the creditors were paid rupees 55,500 in full settlement and expenses realization amount to rupees 2,500. இப்போ கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணியிருக்கோம்னா, அதாவது 2 பேங்க்குன்னு போட்டு கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட்டு எவ்வளோன்னா 25,500. அதுக்கு அடுத்தது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து 2,500. இதுக்கு அடுத்தது லோனை பற்றி வந்து எதுவுமே சொல்லன்னு நினைக்காதீங்க. லோனை பற்றி எதுவுமே சொல்லன்னா கூட நாம் அதை வந்து 2 பேங்க்குன்னு போட்டு கிரெடிட்டார்ஸ் பற்றி கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் பற்றி கொடுத்துருந்தாங்க. லோனை பற்றி ஒன்றுமே கொடுக்காட்டினா நம்ம எகைன் வந்து லோன் அமௌண்ட்டை வந்து விட மாட்டாங்க. அதை வந்து கண்டிப்பாக நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அப்போ 2 பேங்க்குன்னு போட்டு அது லோன் அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்னா டோட்டல் அமௌண்ட்டு 48,000. அந்த 48,000 ஃபுல்லாகவே போட்டுக்குங்க. இப்போ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க. கிரெடிட் சைடில் தான் அமௌண்ட் அதிகமாக இருக்குது, கொண்டு வந்து போட்டு டெபிட் சைடில் பேலன்ஸ் ஆகுது. எவ்வளோ அமௌண்ட்டு பேலன்ஸ் ஆகுதுன்னா 6,500 பேலன்ஸ் ஆகுது. இதை 2 பார்ட்னருக்கு நம்ம கட்டி கொடுக்க போகிறோம். அப்போ 2 ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஹெட்டிங்கை கொடுத்து யாருக்கு ஏஸ் கேபிட்டல் 6,500 into 1/2
அதே மாதிரி எஸ் கேபிட்டல் 6500 இன்ட்டு 1/2, அதான் 2 பேரும் ஈக்குவல் பார்ட்னர் ஆட் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட்டு. அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டு இப்போ பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த கணக்கில் பொறுத்த வரைக்கும் நான் பேங்க் அக்கௌண்ட் நம்ம நான் வாட்டி எல்லா சம்லையும் போடலையில் இந்த சம்மில் பொறுத்த வரைக்கும் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ கொஸ்டின் லைபிலிட்டிஸில் பொறுத்த வரைக்கும் லைபிலிட்டி சைடில் டிக் பண்ணது 2. அப்போ ஒன்று கேபிட்டல் பை பேலன்ஸ் ப்ராடவுன் 2 பேருக்கு அமௌண்ட் கொண்டு வந்து போட்டேன் கேபிட்டல் அமௌண்ட். அதுக்கு அடுத்தது பை ஜென்ரல் ரிசர்வ். இந்த ஜென்ரல் ரிசர்வை நம்ம அவங்க ஷேரிங் ரேஷியோ ஈக்குவல் பார்ட்னர் அப்போ ஈக்குவலாக பிரித்து கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது பொறுத்த வரைக்கும் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் வரேன். இங்கே எங்கேயாவது பார்ட்னர் நேம் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒன்றும் கிடையாது. இப்போ வாங்க ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். இது வந்து 2 சைடில் இருக்கும்போது இது இங்கே பை சைடில் பை ரியலைசேஷன் ட்ராகில் வேணால் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ அமௌண்ட்னா 2 பேருக்கு உள்ள அமௌண்ட் போட்டாச்சு. இங்கே வந்து டெபிட் சைடில் பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே வரக்கூடிய இது இல்லை. என்டையர் அமௌண்ட் அதாவது கிரெடிட் சைடில் வரக்கூடிய டோட்டல் அப்படியே டெபிட் சைடில் போட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க. இங்கே 2 பேங்க் பேலன்ஸாக வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு 2 பேங்க் 2 பேருக்கு பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த கொஸ்டினில் பேங்க் அக்கௌண்ட் போடுறோம் பாருங்கள். இப்போ பேங்க் அக்கௌண்ட் போடும் போது முதல்ல எடுத்தோடனே 2 பேலன்ஸ் ப்ராடவுன். இந்த அமௌண்ட் எங்கே இருக்குன்னா அசட் சைடில் பாருங்களேன். கொஸ்டின் அசட் சைடில் நம்ம டிக் பண்ணியிருப்போம் கேஷட் பேங்க்கு. அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து போட்டுக்குங்க. அதுக்கு அடுத்தது இப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் பை சைடில் இப்போ அசட்ஸை எல்லாத்தையும் விற்று நம்ம ரியலைஸ் பண்ணது காமனாகவே போட்டாச்சு பை பேங்க்குன்னு. அதே மாதிரி இங்கே நீங்கள் என்ன பண்ணிடுங்க 2 ரியலைசேஷன் அக்கௌண்ட் போட்டு எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம ரியலைஸ் பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டை போட்டு ஆட் பண்ணி போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது டெபிட் சைடுக்கு வரேன். இங்கே 2 பேங்க்குன்னு இருக்கு. அப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த சைடில் வருது. அப்போ பை ரியலைசேஷன் அக்கௌண்ட்டு 3 இதுக்கு வரணும். அதாவது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கிரெடிட்டார்ஸுக்கும் எக்ஸ்பென்சஸுக்கும் சேர்த்து போட்டுட்டேன். லோனுக்கு பொறுத்த வரைக்கும் கீழே தனியாக போட்டிருக்கேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்கள் வேறு ஏதாவது இருக்கா? வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே வாங்க பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ஆகக்கூடியது 2 பேங்க்கு. அப்போ இந்த அமௌண்ட்டு பை ஏஸ் கேபிட்டல் அந்த அமௌண்ட்டு போட்டாச்சு. இந்த பேலன்ஸ் ஆகக்கூடிய அமௌண்ட்டு அதே மாதிரி பை எஸ் கேபிட்டல் போட்டு அக்கௌண்ட்டை டேலி பண்ணி வச்சாச்சு உங்களுக்கு. இதுதான் பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு.